நம்ம 10th 12th எக்ஸாமுக்காக எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்றோம். 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நல்லா படிங்க படிங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். எதுக்காக நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரோம்? ஏன்னா 12th அப்புறமா தான் எந்த காலேஜ் போறோம், என்ன கோர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்றதுல இருந்து நம்மளோட ஃபியூச்சர் டிட்டர்மைன் பண்றாங்க. அதனாலதான் 12th ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்றோம். அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்குமே மரணம் அப்படின்றது கண்டிப்பான ஒரு விஷயம். யாருமே மரணத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அப்போ அந்த மரணத்துக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம எங்க போக போறோம், சொர்க்கமா நரகமா அப்படின்றத இந்த வாழ்க்கையில இருந்து தான் டிட்டர்மைன் பண்றோம். அதுக்காக தான் எப்பவுமே மறுமையை நினைவு கூர்ந்துட்டே இருக்கும். மறுமையை பத்தி பேசுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கபறுகளை ஜியாரத் செய்யுங்க. அங்க போகும்போது மறுமை அதிகமா நினைவுல வரும். இம்மையோட வாழ்க்கையில பற்றற்று இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்மளும் மறுமை அதிகமா நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா இம்மை வாழ்க்கை நமக்கு பெருசா தெரியாது. ஒவ்வொரு நாள் காலையில நம்ம எழுந்திருக்கும் போது இன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படின்னு இருந்தது அப்படின்னா எப்படி இபாதத் செய்வோமோ அது மாதிரி இபாதத் செய்வோம். மரணத்தை அதிகமா நினைவு கூர்ந்தவர்களாக, மறுமைக்காக வாழக்கூடிய மக்களாக, அந்த மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கட்டும்.